உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது வந்து முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறந்த உன்னதமான மாதமாக இருக்க போது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் அவருடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் தான். நான் எப்போயுமே தனுசு ராசிக்காரர்களை பாக்கியசாலிகள் தான் சொல்லுவேன். ஏன் நான் படுற கஷ்டம் தெரியாமல் நீங்கள் என்னை வேறு பாக்கியசாலிகள்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அதுதான். பாக்கியசாலிகள் அப்படின்னா மாற்றமே இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் தான். உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான சாம்ராஜ்யத்தை, உங்களுக்குன்னு தொழில் சாம்ராஜ்யத்தை, நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கான உங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த பல்லக்கில் வர்ற யோகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கஜகேசரி யோகம்னு கூட எடுத்துக்காங்களேன். பிரபல யோகம், செலிப்ரிட்டி யோகம். இது நீங்கள் வந்தால் எல்லோரும் எந்திரிச்சு நின்று வணக்கங்க ஐயா பெரியவங்க, அதாவது உங்களை ஒரு பெரியவங்களாக மதிக்கிறக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல். நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பட் உங்களுக்கான அந்த நல்ல மரியாதை போகிற இடங்களில் கிடைக்கும். அந்தளவுக்கு உங்கள் செயல்களில் ஒரு திருத்தம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ குரு பார்வையோடு இருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாம் கூட போகுது அப்படின்றத சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா, ஆணாக இருந்தால் மனைவி மூலயமா, பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவர் மூலயமா மிக சிறந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அது மிக சிறந்த அதாவது இந்த மாதிரி விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குமா, நீங்களே உங்களுக்கு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கான பல நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது 4ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில் அவரோட உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறார். இதனால் இந்த வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வீட்டில் இந்த அடுப்பங்கரை, அப்புறம் ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் இதெல்லாம் போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போய் வரணும். ஏன்னா கால் தடுக்கி காயங்கள், காலில் காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கால் வலி, வயது மூப்பு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் முழங்கால்லேருந்து வலி அதிகமாகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுன்னு அதையும் சொல்லித்தான் ஆகணும். ஸோ இது என்ன தவிர்த்தாலும் இது இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மருத்துவரை சந்திச்சோ இல்லை அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் சேர போகிறாரு. அதனால் இந்த டஸ்ட் அலர்ஜி ஆகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். எளிதாக சளி பிடிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டவங்கலாம் குழந்தைங்களாக இருக்காங்க தனுசு ராசியில் பிறந்தவங்கன்னா, அவங்களாம் சளி, காய்ச்சல் உச்சத்துக்கு போகக்கூடாமல் பார்த்துக்குங்க. சளி பிடிச்சிருக்கும் போதே அடுத்த கட்டமாக காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அதிகமாகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய உடலில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். மேலும் நரம்பு மண்டலங்களை குறிக்கக்கூடிய புதன் ராகுவோட இணைவு பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்காங்க. 3ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக ராகு நல்ல பலன் தான் செய்வார். ராகு 3ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல பலன் தான் செய்வார். அவருக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிது. குரு பார்வை கிடைக்கும் போது குபேர யோகம் செயல்பட்டு ராகுவும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. இதில் குரு உங்களுடைய ராசிநாதனாகவும் வர்றதுனால உங்களுடைய மாற்று சிந்தனைகள் மூலியமாகவும் புதுமையான யோசனைகள் மூலியமாகவும் நீங்கள் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கையும் பெற போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ எல்லா வகையிலையும் அசுபகிரகமாகவும் சரி, குரு சுபகிரகமும் சரி நல்ல பலனை தந்துட்டுருக்காங்க. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான, லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த மனோஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிந்தனை. எப்போயுமே தனுசு ராசிக்காரர்கள் குருவுடைய அம்சத்தில் பிறந்திருக்கிறதுனால நியாயம், தர்மம், நேர்மை, விடாமுயற்சி, போராட்ட குணம் இதோடு இருக்கக்கூடியவங்க. இதெல்லாம் உங்கள் மனஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்துட்டதுனால நல்ல நோக்கங்களுக்காக கடுமையாக போராடக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்துருவாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து நம்ம உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பாரு. அவர் ஒரு சுகபோகக்காரகன், ஆடம்பரக்காரன், சுபிச்சக்காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அதனால் அவர் மனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் பெருகும். அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் நல்ல நோக்கங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் வெற்றியாகும் அப்படின்றத சொல்லலாம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடைய அருளும் சுக்கிரனுடைய அருளும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது புகழ்பெற்ற பாடல் பெற்ற வைணவ ஸ்தலங்களுக்கு போய் நாராயணரை வழிபட்டு அவருக்கு வந்து நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுபோக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளுக்குள்ளே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2, 3 நாடுகளுக்குள்ளே அந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இதுபோக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றலாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.